பரமார்த்த குரு கதைகள் பாகம் 14. பரமார்த்த குரு பரியேற்றம். குருவோடும் சிஷ்யர்களோடும் சென்ற நொண்டி குதிநரக்காரன் அவர்கள் அருகே இருந்த தன் ஊருக்கு அன்போடு அழைத்துச் சென்றான். அவன் தனவந்தனாக இல்லாதவன் என்றாலும் சொல்லைக் காப்பாற்றக்கூடிய நல்ல குணம் கொண்டவனாக இருந்தான். அன்றிரவு அவர்களைத் தன் வீட்டில் தங்கச் செய்து உணவு, இடம் முதலியவை கொடுத்து மரியாதையுடன் தகுந்தபடி உபசரித்து மகிழ்ந்தான். பலவித உணவு வகைகளை படைத்ததோடு பாக்கு வெற்றிலை தாம்பூலம் கொடுத்து மகிழ்வித்தான். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர் தன் வயல் வெளிக்குச் சென்றான். அங்கே மேய்ந்து கொண்டிருந்த தன் குதிரையைப் பிடித்துக் கொண்டு வந்தான். அதை பரமார்த்த குருவுக்குப் பக்தியோடு காணிக்கையாக கொடுத்தான். அவனுக்குச் சொந்தமாக இருந்த அந்த ஒரே குதிரை வயதானதாக, ஒரு கண்பொட்டையாக, ஒரு காது மூளியாக, முன்னங்கால் ஒன்று நொண்டியாக, பின்னங்கால் ஒன்று முட்டிக்காலாக, பார்க்கப் பரிதாபமாக இருந்தது. ஆனாலும் பரிதாபமான கிழகுரு பரமார்த்தருக்கு ஏற்றதாகத்தான் இருந்தது. அந்த குதிரை எப்படி இருந்தாலும் அது பணம் ஏதும் செலவில்லாமல் இலவசமாக கிடைப்பதுதானே என்ற மகிழ்ச்சி அவர்களுக்குள் நிறைந்திருந்தது. சிஷ்யர்கள் அந்த குதிரையைச் சுற்றிலும் நின்று கொண்டு சிறிது நேரம் வரை நோட்டம் விட்டார்கள். மட்டி அதைச் சுற்றி வந்து அதன் மேனியைத் தடவி மகிழ்ந்தான். அதன் நொண்டிக்காலை பாசத்தோடு தொட்டு மகிழ்ந்தான் மடையன். அதன் மொட்டை வாலை அன்போடு பற்றி உருவி மகிழ்ந்தான் மூடன். அதன் நொள்ளைக் கண்ணிலிருந்து விழுந்து கிடந்த ஊளையைப் பற்றொடு துடைத்து பரவசப்பட்டான் பேதை. பச்சைப்பசேல் என்று இருந்த புல்லை நிறைய பிடுங்கிக் கொண்டு வந்து பாசத்தோடு அதற்கு உண்ணக் கொடுத்து இன்புற்றான் மிலேச்சன். அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த பரமார்த்த குருவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதற்குப் பிறகு அவர்கள் குதிரையின் மேல் ஏறி அமர்ந்து சவாரி செய்வதற்கான சாதனங்களுக்கு வழி தேடினார்கள். அந்த குதிரைக்காரனே தான் ஒரு காலத்தில் பயன்படுத்திக் கொண்டிருந்த பழைய சேணத்தைக் கொண்டு வந்து கொடுத்தான். குதிரை வாலின் கீழ் மாட்டுவதற்காக இருக்கும் பிந்தட்டு வாரானது அந்த சேணத்தில் காணாமலிருந்தது. அதற்குப் பதிலாக அவர்கள் பாலைக்கொடியை திரித்து பயன்படுத்திக் கொண்டார்கள். கடிவாளமும் காணவில்லை. வைக்கோலைத் திரித்து ஒரு மாதிரி கயிறாக்கி அதனை கடிவாளமாக பயன்படுத்தினார்கள். வழியிலே கண்ட குதிரைக்கு வைக்கோல் புரியே கடிவாளமென்ற பழமொழி அவர்களுக்காகத்தான் ஏற்பட்டது போலிருந்தது. மற்ற கருவிகளையும் எப்படியோ சமாளித்துச் சரி செய்து கொண்டார்கள். ஒரு வழியாக குதிரையின் மேல் அமரக்கூடிய சாதனங்களும் குதிரையைக் கட்டுக்குள் நவத்துக் கொள்ள வேண்டிய கருவிகளும் சமாளித்தாகிவிட்டது. பிறகு ஒரு நல்ல நேரத்தில் குதிரை மேலே குருவை ஏற்ற வேண்டும். ஜோதிட முறைப்படி வாரசூலை இருக்கக்கூடாது. அமிர்த யோகமாக இருக்க வேண்டும். சுபமுகூர்த்த நாளாக இருப்பது சிலாக்கியம். அந்த நாளையும் நிச்சயித்துக் கொண்டார்கள். அத்தகைய நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே ஊரெல்லாம் திரண்டிருந்தது. பரமார்த்த குருவை குதிரையின் மேல் ஏற்றினார்கள். அப்போது எல்லாரும் கூச்சல் போட்டு மங்கலமாக குரல் கொடுத்தார்கள். சிஷ்யர்கள் எவரும் குதிரையை செலுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். மட்டி குதிரையின் முன்புறமிருந்து கடிவாளத்தை இழுத்தான். மடையன் பின்புறமிருந்து குதிரையின் மொட்டை வாலை பிடித்து முறுக்கினான். மிலேச்சனும் மூடனும் குதிரையை அதட்டி ஒட்ட இரு பக்கங்களிலும் இருந்தார்கள். பேதை குதிரைக்கு முன்னே பரமார்த்த குரு வருகிறார், பராக் பராக் என்று எச்சரிக்கை குரல் எழுப்பிக் கொண்டு கம்பீரமாக நடந்து சென்றான். இத்தகைய அலங்கார ஆரவாரத்துடன் கிழக்குருவான பரமார்த்த குரு நொண்டிக் குதிரையின் மீது ஆனந்தமாக அமர்ந்து சவாரி மேற்கொண்டார்.